عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى أنفق يا ابن آدم أنفق عليك متفق عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை வரும் உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். கருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன்ஃபிக் யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ செலவு செய். உன்ஃபிக் அலைக, நான் உனக்கு செலவு செய்வேன். நீ நல்வழியில நீ செலவு செய்யினா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், செலவு செய்வேன். அப்படி என்றால் மனிதன் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் காலியாகிவிடலாம். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியது ஹசானா என்றும் காலியாகாது. அவன் வழங்கிக் கொண்டே இருப்பான் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லி தரக்கூடிய செய்தி. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அன்தபதில் ஃபதுல, உன்னுடைய தேவை போக மேல் மிச்சமானதை தர்மம் செய். உன்னுடைய தேவை போக மேல் மிச்சமானதை தர்மம் செய். அப்படி தர்மம் செய்தால் ஹைருல் லக, அது உனக்கு நன்மையாக அமையும். அதை நீ யாருக்கும் கொடுக்காமல் நீ தடுத்து வைத்துக் கொண்டாய் என்றால் ஷர்ருல் லக, அது செல்வம் உனக்கு தீங்கு அளிக்கும். வலா தனாம அலா கஃபாஃபு, தேவையான அளவுக்கு சேமித்து வைத்துக் கொள்வது தவறு ஒன்றுமில்லை. பழிக்கப்படாத செயல்தான் அது. நீ தேவைக்கு சேமித்து வைத்துக் கொள்வது அது பழிக்கப்படாத செயல்தான், அது ஒன்றும் தவறு இல்லை. நீ தர்மம் செய்வதை உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பி. உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவை உடையவர்களாக இருக்கலாம். அவனுடைய தர்மத்தை உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மஸலுல் பகீதி வல் முத்தஸத்திக், ஒரு கஞ்சனுக்கும் தர்மம் செய்வதற்குரிய உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கமஸலி ரஜுலைன், இரண்டு மனிதர்களைப் போல, அலைஹிமா ஜுன்னதானி மின் ஹதீத், இரண்டு பேர்களுக்கும் இரும்பிலான பெரிய அங்கி அணிவிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேருக்கும் இரும்பால் ஆனா ஒரு பெரும் அங்கியே என்ன பண்ணுச்சு, அணிவிக்கப்பட்டிருக்குது. அது முதுத்தரத்து ஐதேகமா இல்லா ததியகமா தராபிகமா, அந்த இரண்டு பேருடைய கைகளையும் அவருடைய மார்பை அணைத்து கழுத்தோடு சேர்த்து என்ன பண்றது, அந்த அங்கி அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்மம் செய்யக்கூடியவர் அவர் ஆக்கி கொண்டார். குல்லமா தசத்தக பிஸதகத்தின், அவர் தர்மம் செய்யக்கூடிய சமயத்தில் எல்லாம் இம்பசத் அன்ஹு, அவர் எடுத்து தர்மம் செய்வதற்கு கையை எடுக்கிறார் அல்லவா, அப்படி எடுக்க அவருடைய அங்கி என்ன பண்ணுறது, லூசாயி விரிவடைந்து கொடுக்கிறது.
உன்னை பயன்படுத்த பயன்படுத்தணும் சாகம் இல்லை. அவரு தர்மம் எடுக்க 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 எடுத்து கொடுக்க கொடுக்க அவருடைய அங்கி என்ன பண்ணுது, அந்த இரும்பு அங்கியானது அது விசாலமாக ஆகிறது, விரிவடைந்து கொடுக்கிறது. கஞ்சன் இருக்கிறான் அல்லவா, அவன் குள்ளமா ஹம்ம பிசதபத்தில், அவன் அவன் சேமித்து வைத்துக் கொண்டு அவன் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலை, அவன் கையை எடுத்தாலும் என்ன பண்ண முடியல, அவனால் கையை எடுத்துக்கொள்ள முடியல. ஏனென்றால் அவன் கஞ்சனாக இருக்கிறான், கையை எடுக்கிறதுக்கு கஞ்சத்தனம் பண்றான். எப்படி சதக்கா சதக்கா மற்றவர்களுக்கு தர்மம் கொடுப்பதற்கும் முயற்சி செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி 2 விதமான உதாரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸிலிருந்து, இந்த உதாரணத்திலிருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, தர்மம் செய்யக்கூடியவனுடைய உள்ளம் விசாலமாக ஆகும், விசாலப்பட்டு கொண்டே இருக்கும். கஞ்சனுடைய உள்ளம் சுருங்கி போயிருக்கும், விசாலத்தன்மை இல்லாமல் இருக்கும். எப்படி கஞ்சன் கையை எடுக்கிறது இல்லை, அந்த அங்கிலிருந்து வெளியாகிறது இல்லை அப்படிங்கிற உதாரணத்தை தான் நபிகள் நாயகம் சொல்றான். தர்மம் செய்யக்கூடியவன் அவன் பயன்படுத்தி பயன்படுத்தி அவனுடைய அது இரும்பு ஆடையாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது, விசாலமாக ஆகிவிடுகிறது. இது உள்ளத்திற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்றாங்க. அதனால கொடுக்கக்கூடியவனுக்கு, தர்மம் செய்யக்கூடியவனுக்கு உள்ளம் எப்பொழுதும் விசாலமாக இருக்கும். கஞ்சனுக்கு உள்ளம் எப்படி இருக்கும், உள்ளம் சுருங்கிதான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு பாடத்தையும் படிப்படையும் உதாரணமாக நமக்கு சொல்லித் தருவாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி